வரலாற்று சிறப்புமிக்க சென்னை பொதுக்குழு கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சென்னை சங்கத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு ஓட்டல் சங்கத்தினுடைய துணைத் தலைவருமாகிய அன்பு சகோதரர் ஸ்ரீனிவாசராஜ் அவர்களே, சங்கத்தினுடைய பிதாமகர் கௌரவ தலைவர் பெரியவர் ராமதாஸ் ராவ் ஐயா அவர்களே, பொருளாளர் அண்ணன் அவர்களே, செயலாளர் பேராசிரியர் அவர்களே, எனக்கு முன்னாலே சிம்ம குரலில் கர்ஜித்து சென்றிருக்கிற தமிழ்நாடு ஓட்டல் சங்கத்தினுடைய இணை செயலாளர் அண்ணன் பழனியப்பன் அவர்களே, சென்னை சங்கத்தின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற தமிழகம் முழுவதிலும் இருந்து அண்ணன் பிஜிஆர் அவர்கள் சொல்லியது போல அரங்கம் நிறைந்த காட்சி உள்ளபடியே நாம் அனைவரும் பலத்த கடவுளையை இந்த சென்னை சங்கத்திற்கு தர வேண்டும். காரணம், இயற்கையை எதிர்த்து இந்த விழா வெற்றி விழாவாக இங்கே உருவாகி இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திலே திருவண்ணாமலை சங்கத்தின் சார்பாக பாராட்டுமொழி பணித்ததற்காகவும் நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் பல்வேறு ஊர்களிலே பேசியிருந்தாலும் சென்னையிலே முதலாக பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு இன்றையதான் கிடைத்திருக்கிறது. நான் தயாராக வரவில்லை என்றாலும் கூட சங்கம் என்பது ஒன்று கூடினால் சங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பது பல்வேறு காலகட்டங்களிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அது பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பல்வேறு மாவட்டங்களிலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே வெளியிட இருக்கின்ற புத்தகத்திலே ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்டை பற்றி மிக சிறப்பான முறையிலே அண்ணன் ராஜகுமார் அவர்கள் மிக தெளிவுடன் இந்த சட்டத்தை எதிர்த்தாலும் சரி அல்லது அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற போல் நம் தொழிலை மாற்றிக்கொண்டாலும் நிச்சயமாக இந்த சட்டத்தை தூளாக்கும் வல்லமை தமிழகம் முழுவதும் உள்ள உணவு குடும்ப உறவுகளுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இதழை இப்பொழுது வெளியிட இருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் அதை வாங்கி படித்து பதிவு செய்து கொள்ள வேண்டுமாய் உங்களை பணிவோடு கேட்டு அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.